டாக்டர் கொடுத்த தேதிப்படி 8ஆம் தேதி கரிநாள் உள்ள பூராட நட்சத்திரம். அன்னைக்கு நாள் நன்னா இல்லையே. என்ன பிரச்சனை? அப்படின்னா குழந்தைக்கு 10 வயசு ஆகும்போது அப்பாவோட ஆயுள் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு விதி சொல்லுது. மரணம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா? பகவான மனசுல நினைச்சுட்டு 500 ரூபாய் எடுத்து தட்டுல வைங்கோ, பரிகாரத்தை சொல்லிடுறேன். நான் கொடுக்குறேன். பரிகாரம் என்னன்னா, கரிநாள் அன்னைக்கு குழந்தை பிறக்கப்படாது. அது எப்படி? நல்ல ஒரு நாளா பார்த்து சிசேரியனை பண்ணிடுங்க. பரிகாரம் நல்லா இருக்கா? 500 ரூபா போச்சு. அதாவது பரணி நட்சத்திரம் உத்தமம். சரிங்க. ஷாலினி நல்லா கேட்டுக்கோ. நான் உயிரோட இருக்க வரைக்கும் நீ சொல்ற இந்த விஷயம் கண்டிப்பா நடக்க போறதே இல்ல. அந்த ஜோசியர் சொன்னா அப்படியே நடக்குங்க. அவரை கிளம்பி போக சொல்லு. ஒரு நாள் முன்ன பின்ன பிறந்தா என்ன ஆக போகுது? அதான் அப்பா அம்மா சொல்றாங்க. அவரோட மூட நம்பிக்கைக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. என்னங்க? குழந்தையே என்ன பிறக்கல, அதுக்குள்ள நட்சத்திரம் ஜாதகம் எல்லாம் எழுதியாச்சு. இதுல அப்பா செத்து போயிடுவான்னு வேற. இதுக்கான பதில என் குழந்தைக்கு 10 வயசு ஆகும்போது நான் சொல்றேன். ஷாலினி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். அதிசயமா என்ன சினிமாவுக்கு கூட்டு போனப்பவே எனக்கு தோணுச்சு. சொல்லுங்க, என்ன விஷயம்? உன் உடம்புல சின்ன கீரல் விழுந்தா கூட நல்லா தாங்கிக்க முடியாது. நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னா கண்டிப்பா அவங்க உன் வயிற்றுல கத்தி வைப்பாங்க. அதுக்கு நம்ம டெலிவரியை வீட்டில் வச்சு பார்த்துக்கலாமா? அறிவு இருக்கா உங்களுக்கு? பிரசவங்கிற வார்த்தையை கேட்டாலே பயமா இருக்கு. இதுல வீட்ல வச்சு வேறயா? ஷாலினி, பிரசவங்கிறது ஒரு ப்ராசஸ். அது ஈஸியா நடந்துரும். மண்ணாங்கட்டி. ப்ராசஸ்னா ஆம்பளை நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிடுவீங்க. இது உங்க பிடிவாதம் காட்டுற டைம் கிடையாது. நான் என் கையால எத்தனை மாட்டுக்கு பிரசவம் பார்த்துருக்கு தெரியுமா? மாட்டுக்கு பிரசவம் பாக்குற மாதிரியா இது? ஷாலினி, அதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணதுக்கு பிறகுதான் நம்ம பிரசவத்தையே ஆரம்பிப்போம். உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? இதுக்கு நான் ஒத்துக்கிட்டாலும் எங்க வீட்ல இருக்கவங்க ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே ஊர்க்காரங்க எல்லாம் ஒரு மாதிரியா பேசுறாங்க. எனக்கு நீ மட்டும் ஓகே சொன்னா போதும். வேற யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க சொல்ற எதையாவது நான் எதிர்த்து பேசியிருக்கேன்னு சொல்லுங்க. ஆனா என் குழந்தையோட உயிரை வச்சு விளையாட நான் சம்மதிக்கவே மாட்டேன். ஹலோ. ஹலோ, சந்து தானே? ஆமா. சோமன் சார் ஆபீஸ்க்கு வந்துட்டாரா? இல்ல, நீ அண்ணன் இன்னும் வரலையே. அவர் எங்கேயாவது போறேன்னு உன்கிட்ட சொல்லியிருந்தாரா? எதுவும் சொல்லலையா நீ? அண்ணன் என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போனதில்ல. நான் வேணா போய் பார்க்கவா? இல்ல வேண்டாம், வந்த உடனே ஃபோன் பண்ண சொல்லு. சரியா, நீ வந்தோடனே பண்ண சொல்றேன். அம்மா, யார்கிட்டயும் சொல்லாம எங்கடா போன? இங்க உன் பொண்டாட்டி நிறமாசமா இருக்காங்கிறது உன் நினைப்புல இருக்கா இல்லையா? அவன் என்ன கூட்டிட்டு வரதுக்காக தான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருந்தான். வாங்க. நீங்க யாரு? பிரசவம் பாக்குறவ. பிரசவம் பாப்பீங்களா? இங்க எதுக்கு வந்தீங்க? அது சரி, இங்க எதுக்கு வந்திருக்கேன்னா பிரசவம் பார்க்க வந்திருக்கேன். யார் இந்த பொம்பளை? இவங்க என்னோட மாமியார். மாமியாரா? அப்ப சரி. சோமா, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ. என்ன ஆக போகுது? அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது.
எத்தனை பிரசவம் பார்த்திருப்பேன். இங்க பாருங்க, இது ஒண்ணு அந்த காலம் கிடையாது. அந்த காலமா? நான் பார்த்த பிரசவம்லாம் நல்லபடியா தான் முடிஞ்சிருக்கு. சோமா, இவங்க இங்க இருந்தாங்கன்னா என் பொண்ணை கூட்டிட்டு கிளம்பிடுவேன். அப்படின்னா நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க. இங்க பாருடி, இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் இல்ல. எங்க கூட கிளம்பி வா. எல்லா பெத்தவங்களும் சுகப்பிரசவத்துக்கு தான் எதிர்பார்ப்பாங்க. நீ என்னடா ஆபரேஷன் பண்ண போறேன்னு கூட்டிட்டு போற. நான் கை வச்சாலே தாயும் செய்ய நலமா தான் இருப்பாங்க. வாமா போலாம், கிளம்பு. வேண்டாம் அம்மாடி. கிளம்புங்க, நம்ம போலாம். ஜானகி போங்க. என்னங்க, ம் அந்த அம்மா வந்தது அத்தைக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க வந்தது எங்கள் அம்மாவுக்கு மட்டும் இல்லை, உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பாவுக்கு யாருக்குமே பிடிக்கலன்னு நல்லாவே தெரியும். ஆ ஆமாம், அவங்க உன் காதல் என்னமோ சொன்னாங்களே, என்னது? ம் காலை விடுங்க. சொல்லு. நிஜமாவா? நான் 8 பேரை பெத்திருக்கேன். அப்பெல்லாம் விறகு எடுக்க மலை மேல ஏறி போவேன். முழுகாம இருக்கிறவங்க வேலை செஞ்சா சுலபமா குழந்தை பிறந்துரும். இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் எங்க வேலை செய்யறாங்க? வீட்டை பெருக்க மாட்டாங்க, தண்ணி எடுக்க மாட்டாங்க, அடுப்பு பக்கம் போவே மாட்டாங்க. ஆனா சுகப்பிரசவம் மட்டும் ஆகணும். தம்பி வாப்பா. விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், வெட்டி வேறு, அப்புறம் கொஞ்சம் கல்கண்டு. இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில போய் வாங்கி வச்சிடு. அவங்களுக்கு பிடிக்கல போல. அப்புறம் ஒரு நாளைக்கு 2 தடவைன்னு அந்த நாட்டு மருந்தை பால்ல கலந்து கொடுங்க. 8 மாசம் நிறுத்திடலாம். அப்புறம் நீங்க சொன்ன அந்த எண்ணெயை வச்சுதான் நானும் டெய்லி குளிச்சிட்டு இருக்கேன். சரிடா கண்ணா, நீ தைரியமா இரு, ஒன்னும் ஆகாது. ஏங்க சீக்கிரம் வாங்க. எங்க இருக்கீங்க? அடியே ஒன்னதான். சோமா வீட்ல இருந்து ஏதோ சத்தம் கேக்குதுடி. ஐயோ, அந்த பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துருச்சு போல. சீக்கிரமா போய் பாருங்க. அந்த டார்ச் எடுத்துட்டு வா. ஐயோ என்னாச்சு? இவங்க அசைய மாட்டேங்கறாங்க. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னு சொல்றாங்க. என்ன பிரச்சனை? இவங்களுக்கு என்ன தூங்க விடாம பட்டனே வந்து சேர்ந்திருக்கீங்க. வந்ததுல இருந்து வேலை செய்யாம உட்காந்துட்டே இருந்தேன். அப்புறம் பொட்டுக்கடலை வேற கொஞ்சம் சாப்பிட்டேன், அதான் புடிச்சுக்கிச்சு. சரி, நீ ஒண்ணு பண்ணு, நீ போய் கொஞ்சம் ஜீரக தண்ணி கொண்டு வா. நான் போய் எடுத்துட்டு வரேன். சரியாயிடும். ஏண்டா, இந்த நோயாளியை வச்சுதான் அவளுக்கு நீ பிரசவம் பார்க்க போறியா? நீங்க செஞ்ச சாப்பாடு சாப்பிட்டுதான் எனக்கு இப்ப இப்படி ஆயிருக்கு. அளவில்லாம சாப்பிட்டா இப்படிதான் நடக்கும். அவளுக்காக மருந்து கலந்து சமைச்ச சாப்பாட்டையெல்லாம் இவங்க தான் சாப்பிட்டாங்க. கொஞ்சமா சாப்பிட்டேன். என்ன மருந்து? அந்த சத்து லேகியம். என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல லைட்டா அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். என்னங்க? ஐயோ, என்னமா என்னால முடியல. தூக்கவள ஹாஸ்பிடல் கூட்டி போலாம். இதுக்கெல்லாம் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போவாங்க. மெதுவா பாத்துமா கூட்டிட்டு போய் பெட்ல படுக்க வைப்பா. அம்மா கொஞ்சம் அமைதியா வாமா. சீக்கிரமா கூட்டிட்டு போங்க. பாத்து கூப்பிட்டு சொல்லு. தேவனா எங்க இருக்கடா? பாத்து ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்ல.
பயப்படாதம்மா. பாத்து பாத்து பாத்து. மெது மெது. படுத்துக்கம்மா, படுத்துக்க. அவ தலையை போட்டுடு. மெதுவா பாத்து பாத்து. ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. பயப்படாத. எதுக்கும் பயப்படாத. ஷாலினி ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துட்டு வா. போப்பா போ. சீக்கிரம் போ. போவாதீங்க. பயப்படாத நீ பயப்படாத. அவ கூட நான் போய் எடுத்துட்டு வரேன். தைரியமா இரு. பயப்படாதம்மா, ஒண்ணும் ஆகாது. முடியலங்க. ஒண்ணும் பயப்படாத. நான் கூட இருக்கேன்ல. பயப்படாம இருமா. டேய், நீ சீக்கிரம் போய் உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வா. என் மருமக பக்கத்துல அந்த கழுவி மட்டும் தான் இருக்கா. சீக்கிரம் வா. லேட் பண்ணாத, சீக்கிரம் வா. என்னால முடியலங்க. ஷாலினி பயப்படாத. என்னால முடியல. நான் இருக்கேன், பயப்படாத. நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. நான் இருக்கேன், அம்மா இருக்காங்க. அப்புறம் எங்க குழந்தை இப்ப பிறந்துரும்பா. நீ போய் துணி எடுத்துட்டு வா. ஷாலினி நீ தைரியமா இரு. சீக்கிரம் போய் துணி எடுத்துட்டு வா. ஷாலினி நான் இப்போ வந்துடுறேன். ஏய், சும்மா கத்திட்டே இருக்காத. பயப்படாதடி, அப்படிதான் வலிக்கும். நீயும் கொஞ்சம் முயற்சி பண்ணு. கத்தாம இருமா. அம்மா தாயே, இந்த பிரசவம் நல்லபடியா நடந்தா நான் உன்னோட கோவிலுக்கு நடந்தே வரேம்மா. என்னங்க? என்ன நொண்ணுங்க? இதெல்லாம் நல்லபடியா முடியட்டும். அந்த கழுவிக்கு இருக்கு. சீக்கிரம் வா. கொஞ்சம் சுடு தண்ணி வைக்கிறியா? அங்க அவ பக்கத்துல யாரும் இல்ல, நான் போறேன். சரிங்க, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஷாலினி ஷாலினி பயப்படாத. ஷாலினி நான் கூட இருக்கேன்ல. ஷாலினி இங்க பாரு, நீயும் கொஞ்சம் முயற்சி பண்ணு. தைரியமா இருடி. இங்க பாரு, காலை இப்படி வை. இப்படி வை. கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறந்துரும் பாரு. முயற்சி பண்றி. ஷாலினி கொஞ்சம் ட்ரை பண்ணு. முயற்சி பண்ணு. அப்படிதான். முயற்சி பண்ணு. உன்னால முடியும். ஆமா. முயற்சி பண்ணு. இந்த நேரத்துல தான் உனக்கு மயக்கம் வந்து தொலைனமா அறிவு கெட்டவனே. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா. ஷாலினி அழாதம்மா. அழாத. முயற்சி பண்ணு. ஷாலினி தைரியமா இரு. ஷாலினி ஷாலினி நிறுத்து. கொஞ்சம் சீக்கிரம் துறையா. சீக்கிரம். ஐயோ கடவுளே, பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம். என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. வாயா. ஷாலினி சொல்லிட்டே இருக்கேன்ல. முயற்சி பண்ணு. முயற்சி பண்ணுடி. சொல்றேன்ல. முயற்சி பண்ணுமா. முயற்சி பண்ணு. அந்த பைத்தியக்காரனுக்கு என் பொண்ணை கட்டி வைக்காதீங்க. நான் 1000 வாட்டி சொன்னேன், அவன் கேட்டீங்களா? இவ்வளவு விவரமான பைத்தியக்காரனா இருப்பான்னு எனக்கு தெரியாது. ஜானகி சீக்கிரம் வாங்கயா. ஷாலினி ஷாலினி கொஞ்சம் ட்ரை பண்ணு. ஷாலினி ஒண்ணும் இல்லம்மா. ஷாலினி ஒண்ணும் இல்லம்மா. ஷாலினி ஷாலினி பயப்படாத. ஷாலினி முயற்சி பண்ணு. சொல்றேன்ல. கொஞ்சம் முயற்சி பண்ணு. சீக்கிரம். முயற்சி பண்ணு. ஷாலினி ஒரு பிரச்சனை இல்ல. ஷாலினி கடவுளே, நீ உள்ள போமா. அது நீங்க கிளம்புங்க, நாளைக்கு பார்க்கலாம். சரிங்க. தாத்தா ஆயிட்டீங்க. பூராட நட்சத்திரத்துல பிறந்திருக்கா. ஹாப்பி பர்த்டே செல்லக்குட்டி.